இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான். சூப்பர், கணக்கிட்ட. என்ன முழுசா நம்பிட்டான்க்கா. பயந்து ஓடிட்டான். திரும்ப வருவானான்னு கூட தெரியல. வருவான். அம்மா அவன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. நீ எங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவனால சமாளிக்க முடியாது. சீக்கிரமா உன்னை தேடி வருவான். நீ தான் தான் மனைவி அஞ்சலின்னு அவங்க முன்னாடி போய் நிறுத்தும். இல்லைன்னா அவன் மாட்டிப்பான். அஞ்சலி. நான் என்ன அக்கா? என்ன பண்ணிட்டு இருந்த? சும்மா டைம் பாஸ். அக்கா எப்படி? உட்காரு. இன்னைக்கு நான் ஓ ரூம்ல தான் தூங்க போறேன். அஞ்சலி, எனக்கு தோணுது நீ இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. இதுக்கப்புறமும் அவன் வந்தாலும் அவன் கூட நீ போக வேண்டாம். எனக்கு சொல்ற? ஆமா அஞ்சலி, அவன் பண்ண தப்புக்கெல்லாம் அவன் தண்டனை அனுபவிக்கணும். நீ மதிங்கிற அடையாளத்தோடவே தனியா வாழ்ந்துக்க. கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வச்சிடலாம். இல்லக்கா, இவன் எனக்கு மட்டும் தொல்லை இல்ல, நம்ம குடும்பத்துக்கே தொல்லை. அது மட்டும் இல்லாம அக்கா, அவன்கிட்ட ஒரு அம்மா மாட்டிக்கிட்டு இருக்காங்கக்கா. அம்மாவா? என்ன சொல்ற? யாரு? ஆனா அந்த அம்மா யாரு, அவன் எதுக்காக அவங்களை கடத்தி வச்சிருக்கான்? உண்மையிலேயே அந்த அம்மா மனநல பாதிக்கப்பட்டவங்களா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இது எல்லாமே கண்டுபிடிக்கணும்க்கா. அஞ்சலி, நீ சொல்றது சரிதான். என் நிலைமையை எதிர்க்கு கூட வரக்கூடாது மேடம். கால் பண்ணிட்டாங்க. ஐயோ, தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு மேடம். என்ன ஒரே ரிங்ல கால் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க? வேற வேலை இல்ல மேடம். நீங்க எப்போ போன் பண்ணுவீங்கன்னு போனை தலைக்கு வச்சு படுத்துட்டு இருக்கேன் மேடம். என்னது? இல்ல இல்ல, அது மேடம் நீங்க போன் பண்ணுவீங்கன்னு என் மனசு சொல்லுச்சு. அதான் மேடம் நான் கையிலேயே போனை வச்சிருந்தேன். ஏங்க, நான் எதுக்குங்க உங்களுக்கு போன் பண்ணுவேன்? மேடம், ஒரு மனைவி கணவனுக்கு கால் பண்றது இல்லையா? ஹலோ மேடம் மேடம், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஐ மீன், நீங்க தியாவை விசாரிக்க கால் பண்ணுவீங்கல்ல, அத சொன்ன மேடம். சரி, தியா எப்படி இருக்கா? சாப்பிட்டாளா? மேடம் சாப்பிட்டா மேடம். நானே என் கையால சமைச்சு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டேன் மேடம். ஐயோ, தியா ஒன்னும் ஆகல? ஒன்னும் ஆகல மேம், நல்லாதான் இருக்கா. ஏன் மேடம்? இல்ல, நீங்களே சமைச்சேன்னு சொல்றீங்களே, அதான். மேடம், இது கொஞ்சம் சுமாரான காமெடி தான் மேடம். இருந்தாலும் உங்களுக்காக சிரிக்கிறேன் மேடம். சிரிச்சிட்டேன் மேடம். என்னக்கா, மாமாவோட ரொமான்ஸா? சுமாரடி. பேசு பேசு. சரி, தியா எங்க ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ஆமா மேடம், நானே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். ஈவினிங் போய் கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், வீட்ல பாப்பாவோட ஸ்கூல் ட்ரெஸ்லாம் துவைக்க வேண்டியது இருந்துச்சு, அதான் ஊற வச்சிருக்கேன். மேடம், உங்க ட்ரெஸ் ஏதாவது துவைக்கிறது இருந்தா சொல்லுங்க மேடம். என்னங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், அது என் ட்ரெஸ் நீங்க துவைச்சு போடுறீங்க, உங்க ட்ரெஸ் நான் துவைச்சு போடுறது தப்பு இல்லையே. ட்ரெஸ் துவைக்கிற அளவுக்கு வந்தாச்சா? மததான், பேசு பேசு. பேசாம இரு, இல்லனா வாங்குவேன். சரி சரி, நான் வைக்கிறேன். மேடம் மேடம், என்ன மேடம்,
ஃபோன் பண்ணி 2 நிமிஷம் கூட ஆகல, உடனே வச்சா எப்படி? வேற என்ன பண்ணணும் மேடம்? ஃபியூச்சர்னா தியாவை நல்லா படிக்க வச்சு அவளை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்து அவளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது தியாவோட ஃபியூச்சர் மேடம். அதுக்கெல்லாம் நான் வேற லெவல்ல பிளான் பண்ணிருக்கேன் மேடம். நான் கேக்குறது நம்மளோட ஃபியூச்சரை பத்தி மேடம். நம்ம ஃபியூச்சரா? அக்கா, ஃபியூச்சர் பிளான் உனக்கு புரியலையா? தியாவுக்கு தங்கச்சியோ தம்பியோ வரதுக்கு பிளான் சொல்றாரு. இது கூடவா தெரியல? மேடம் கேக்குதா? ஹலோ. பேசு பேசு. அது நமக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு? தியா தான் நம்மளோட ஃபியூச்சர். ஓகே மேடம். என்ன குரல் ரொம்ப சோகமாயிடுச்சு? எதிர்பார்த்தது நடக்கலன்னா குரல் எப்படி மேம் சந்தோஷம் இருக்கும்? நீங்க நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்கல. நான் காலை கட் பண்றேன். தியா வந்ததும் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க. ஐயோ அக்கா 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 என்னக்கா நீ உடனே கட் பண்ணிட்ட? பாவம் மாமா ஃபீல் பண்ணிருப்பார்ல. நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ 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 பேசு பேசு. ஏய் வாலு, சும்மா இரு நீ. இல்லக்கா, ரொமான்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி. அச்சச்சோ, வெக்க வந்துருச்சு பாரு.